வணக்கம் நண்பர்களே. சமூகத்துல ஃப்ராடுத்தனம் பண்றவன், பொறுக்கித்தனம் பண்றவன், ஊரை ஏமாத்துறவன், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கும். உன்னதமான பேர வச்சுக்கிட்டு இருப்பாங்க. கடவுள் பேர வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அல்லது நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பேர வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா பண்றது பூரா ஃப்ராடுத்தனம், அயோக்கியத்தனம். இப்ப அண்மையில நடந்த ஒரு நிகழ்ச்சிய பார்க்கும்போது, எனக்கு இதுதான் அ மொத்தமா மனசுக்குள்ள வந்தது. ஏதோ ஒரு ஆனந்தான்னுவான். பெரிய கடவுள் மாரி வந்து தோற்றம் தருவான். கடவுள் மாரி அருளாசி கூறுவான். கடவுள் மாரி மேக்கப் போட்டுக்கிட்டு டான்ஸ் போடுவான். ஆனா பண்றது பூரா வந்து அயோக்கியத்தனமா இருக்கும். அல்லது சட்டவிரோதமா இருக்கும். சட்டத்துக்கு பயந்து தலைமறைவா கோழைத்தனமா எங்கேயோ வந்து ஒளிஞ்சுகிட்டு இருப்பான். அதுதான் இந்த ஆன்மீகம் என்ற பேர்ல இவனுங்க பண்ற ஃப்ராடுத்தனத்தினுடைய ஒரு வெளிப்பாடு. இத ஏன் இப்ப சொல்றேன்னா, அண்மையில இந்த 2 தினங்களாக அல்லோல் கல்லோல் படுகிற ஒரு செய்திய சொல்றதுக்காக தான். ஒருத்தன் அவன் பேரு வந்து மகாவிஷ்ணு. அ கடவுள் இந்த இந்த மகாவிஷ்ணுவே மன்னிக்க மாட்டாரு. இந்த இந்த மாரி ஆட்களை எல்லாம். இப்படி ஒரு பேர வச்சுக்கிட்டு, ஒருத்தன் வந்து அரசு பள்ளி 2 அரசு பள்ளிகள்ல போய் சொற்பொழிவு நடத்துறான். இந்த சொற்பொழிவு முழுக்க முழுக்க மத ரீதியான பிரச்சாரமா இருக்கு. அந்த பிரச்சாரத்த தட்டி கேட்ட ஒரு அரசு பள்ளி ஆசிரியர அவன் அவமானப்படுத்துறான். அவமானப்படுத்திட்டு அவன் பாட்டுக்கு வந்து சொல்லாம கொள்ளாம ஊர விட்டு ஓடிட்டான். வெளிநாட்டுக்கு ஓடிட்டான். அப்புறம் வெளிநாட்டுலேருந்து வீராசம் ஒரு பேட்டி குடுக்குறான். அதெல்லாம் அப்புறமா பேசலாம். ஓடி போய்ட்டான். இப்போ இது வெளிய வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. எல்லோருமே வந்து விசாரிக்கிறாங்க. முதல்வருக்கு செய்தி போது, முதல்வர் வந்து அங்க ரைட், லெஃப்ட் வாங்குறாரு. இங்க அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து உடனே பிரஸ் மீட் பண்ணி, இந்த நிகழ்ச்சிக்கு கண்டனம் தெரிவிக்கிறாரு. உடனடியா வந்து சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் மாத்துறாரு. அந்த நடவடிக்கைலாம் இறங்குறாரு. அவன் யாரா இருந்தாலும் நான் விடமாட்டேன். என்னோட ஏரியால வந்து நீ இந்த வேலைய பார்த்துட்டு போயிருக்கடா. வாடா உன்ன பார்த்துக்கிறேன். அப்படின்னு இதே டோன்ல வந்து அவரு பிரஸ் மீட்ல பேசுறாரு. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இப்போ நம்மோட பார்வை என்னன்னா, இந்த நாடு வந்து மதசார்பற்ற நாடு. செக்யூலர் ஸ்டேட். இது வந்து சட்டப்படியே வந்து இது மதசார்பற்ற நாடு தான். இந்த நாட்டில் ஒரு குறிப்பிட்ட மதத்தை இழிவுபடுத்தினால் அது குற்றம். ஒரு குறிப்பிட்ட மதத்தை பெரிதாக வந்து இன்னொருத்தர் மேல திணிச்சாலும் அது குற்றம் தான். அதுதான் மதச்சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்றோம். இந்த நாட்டில் உள்ள அரசு நிறுவனங்கள், அரசு பள்ளிகள் அல்லது அரசு தொடர்பான அத்தனை அமைப்புகளிலும் மதம் என்பதே வரக்கூடாது. மத குறியீடுகளோ, மதம் சார்ந்த புகைப்படங்களோ, குறிப்பிட்ட கடவுளர்களின் படங்களோ எந்த அரசு அலுவலகத்திலும் இருக்கக்கூடாது. அதுதான் வந்து இந்திய அரசமைப்பு சட்டம் வலியுறுத்துது. ஆனா நடைமுறையில என்ன இருக்கு பாருங்க. ஒரு ஸ்கூல்னு பாத்தீங்கன்னா அங்க சாமி படம் வச்சிருப்பான். அது குறிப்பா இந்து மத கடவுள் படம் தான் வச்சிருப்பான். ஒரு வேற ஏதாவது ஒரு அரசு நிறுவனத்துக்கு போனீங்கன்னா, அந்த அரசு மேலாளருடைய அல்லது அந்த அரசு துறை நிறுவனத்தினுடைய உயர் அதிகாரியினுடைய அந்த அறையில் வந்து நிச்சயமா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட கடவுளின் படத்தை நீங்க பார்க்கலாம். அது பெரும்பாலும் வந்து இந்து மத கடவுளா தான் இருப்பாங்க. சிறுபான்மை மத கடவுளர்கள் வந்து அங்கெல்லாம் போக தயங்குவாங்க. பாவம் அவங்க அங்கங்க சர்ச்சோடயோ, அந்த மாஸ்கோடயோ நின்றுவாங்க. இது வந்து நம்ம இப்ப அது குறிப்பா இந்த 15 ஆண்டு காலத்துல பார்த்தீங்கன்னா, இந்த வியாதி வந்து முத்தி போய் எல்லா அரசு அலுவலகங்களிலும் இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த நம்ம இந்தியாவுல ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு அந்த பிரசார் பாரதி அப்படிங்கிறது. அடுத்து ஆல் இந்தியா ரேடியோ. ஆல் இந்தியா ரேடியோவுக்கு ஆகாசவாணின்னு மாத்திடுச்சுங்க. சங்கி போயிடுங்க. அதனால வந்து இது ஆகாசவாணி இப்போ. இந்த ஆல் இந்தியா ரேடியோல அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன தெரியுமா? மத சார்பற்று செயல்படணும். குறிப்பிட்ட மதத்துக்கு ஆதரவா எந்த காலத்திலும் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. அல்லது குறிப்பிட்ட மதத்துக்கு ஆதரவான செய்திகளையோ, பாடல்களையோ தொடர்ந்து வந்து ஒளிபரப்ப கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன். ஆனா இதுங்க என்ன பண்ணுது தெரியுமா? ஒரு 2004, 2014க்கு முன்பு வரைக்கும் இருந்த நிலை வேற. சமமான ஒரு பார்வை இருக்கும். கிட்டத்தட்ட இப்போ ஒரு காலையில அதிகாலையில பக்தி பாடல்கள் போடுவாங்க. ஆல் இந்தியா ரேடியோல. அந்த பக்தி பாடல கேட்டீங்கன்னா, முதல் 2 பாடல்கள் இந்து மத சார்ந்ததாகவும், அடுத்த 2 பாடல்கள் கிறிஸ்தவ பாடல்கள், அடுத்த 2 பாடல்கள் முஸ்லிம் மத பாடல்கள், அதுக்கப்புறமா வந்து வேற நிகழ்ச்சின்னு போகும். சரிசமமான ஒரு முக்கியத்துவம் அப்படின்னு. என்ன கேட்டா அது தேவையில்லைன்றது தான். ஆல் இந்தியா ரேடியோ எதுக்கு இருக்கு? பக்தி பாட்டு ஒளிபரப்புறதுக்கா? அதனால அது தேவையில்ல. இருந்தாலும் வந்து அவங்க மக்களுடைய அந்த ஆன்மீக உணர்வ அ ஒரு அவங்களுக்கு மதிப்பளித்து இந்த மாரி செய்யறதா நம்ம அத எடுத்துக்கிட்டோம். ஆனா இப்ப என்ன தெரியுமா நடக்குது?
1 மணி நேரம் பக்தி பாட்டு போட்டா 45 நிமிஷம் ஒரு குறிப்பிட்ட மதத்து பாடல்களை மட்டுமே போடுறாங்க. அடுத்து 10 நிமிஷத்துக்கு போனா போட்டுன்னு சொல்லிட்டு வேற்று மதத்து பாடல்களை போடுறாங்க. அப்புறம் நிகழ்ச்சி முழுக்க பக்தி சம்பந்தமான கதைகள், கட்டுக்கதைகள்னு சொல்றல, மூட நம்பிக்கைன்னு சொல்றல, இந்த மூட நம்பிக்கை கட்டுக்கதைகளை தொடர்ச்சியா அவங்க ஒளிபரப்பிக்கிட்டே இருக்காங்க. குறிப்பா நீங்க விவித் பாரதின்னு ஒரு தமிழ்ல ஒரு பண்பலை இருக்கு. முன்னெல்லாம் அந்த விவித் பாரதியில வர நிகழ்ச்சிகளின் தரம் வேற மாதிரி இருந்தது. இப்ப அது சந்தக்கடை ஒரு காட்டு கூச்சல் மாதிரி கண்டதையும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுல இந்த விவித் பாரதியில மாசம் திருவண்ணாமலை கிரிவலத்தை பத்தி ஒரு சிறப்பு கவரேஜ் 1 மணி நேரம் போடுறாங்க. பௌர்ணமி பூக்கள்னு பேரு. ஏன் நீங்க வேளாங்கண்ணி பத்தி எதுவும் போட மாட்டீங்களா? நாகூர் பத்தி எதுவும் போட மாட்டீங்களா? இல்ல வேற இந்தியாவுல இத்தனையோ மசூதிகளும் கிறிஸ்தவ தேவாலயங்கள் இருக்கு, அதனுடைய சிறப்பம்சங்களை பத்தி ஒளிபரப்ப முடியாது அவங்களால? இது தெரியாதா? இல்ல உங்களுக்கு ஆள் பலம் இல்லையா? ஆனா திருவண்ணாமலையில் நடக்கிறது மட்டும் உங்களுக்கு தெரியுதா? இதுக்கு பேர் தான் அப்பட்டமான சட்ட மீறல் அப்படிங்கிறது. மத வெறி அப்படிங்கிறது இதுதான். என்னுடைய தந்தையார் தீவிரமான முருக பக்தர், தீவிரமான பெருமாள் வழிபாடில் நம்பிக்கை உடையவர். ஆனா அவர் எங்க ஊர்ல பெரியார் சிலை வைக்கணும் அப்படின்னு நன்கொடை வசூலிக்கும் போது ஆளா போயிட்டு நன்கொடை கொடுத்தவர் எங்க அப்பா. பள்ளிக்கூடத்துக்கு கூடுதலா கட்டடம் கட்டணும் அப்படின்னும் போது கூடுதல் உடனடியா போயிட்டு நன்கொடை கொடுத்தாரு. இது எதுக்கு சொல்றேன்னா, இது அந்த மாதிரியான ஒரு மண். நான் எனக்கு பிடிச்ச சாமி கும்பிடுவேன். என்னுடைய நலனுக்கு, என்னுடைய சந்ததிகள் நலனுக்கு மிகப்பெரிய அடித்தளம் போட்டுட்டு போன பெரியாரையும் நான் கும்பிடுவேன் அல்லது அவருக்கு மதிப்பளிப்பேன். அப்படிங்கிறது தான் இந்த மண். அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் என்ன மாதிரி நடந்துக்கணும், எந்த மாதிரியான விஷயங்களை அரசு சார்ந்த அந்த நிறுவனங்களில் கொண்டு வரணும், இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். ஒரு அரசு 2 அரசு பள்ளியில ஒரு ஃப்ராடு ஒருத்தன் உள்ள பூந்து அவன் இஷ்டத்துக்கு அவனுக்கு தோணுனது எல்லாம் மாணவர்கள் கிட்ட விஷ விதையா விதைச்சிட்டு போறான். இந்த மாணவர்கள் பள்ளி படிப்பு முடிந்து வெளியே போற வரைக்கும் இந்த மாதிரியான விஷமத்தனம் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு தான் புத்தகத்துல தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை சட்டவிரோதம், தீண்டாமையை திணிக்கிறவங்க மேல நம்ம சட்டப்படி நடவடிக்கைங்கிறத அவங்க வலியுறுத்துறாங்க. எந்த மதத்துக்கும் சார்பு இல்லாம எல்லா மதத்துக்கும் பொதுவா நடந்துக்கணும் அப்படின்னு மாணவர்களுக்கு போதிக்கிறதுக்காகத்தான் இந்த பள்ளிகளில் எல்லாம் எல்லா விஷயத்தையும் சரிசமமா கொடுக்குறாங்க. அந்த இடத்துல பாவம், புண்ணியம், மறுஜென்மம், இன்னும் இருக்கிற கேவலத்தை எல்லாம் அங்க திணிச்சுட்டு போற ஒருத்தனை எப்படி சும்மா விட்டு வைக்க முடியும்? நான் நேர பதில் சொல்றேன் அப்படின்னு திமிரா அவன் வீடியோ போட்டிருக்கான். நேர பதில் சொல்றதுக்கு வாய் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இவர்களுக்கு கடுமையான தண்டனை தர வேண்டும். ஏன்னா பொய்ய தப்பா பேசிட்டானா? இருக்கிறத தானே பேசினா. இருக்கிறத பேசினா பள்ளிக்கூடத்துக்கு பசங்களை எதுக்கு அனுப்புறீங்க? பாடங்கள் அவங்க முன்னேற்றத்துக்கு அல்லது இந்த மூடத்தனத்தை எல்லாம் ஒழிக்கிறதுக்கு, நல்ல முறையில படிச்சு மேல வரணுங்கிறதுக்கு தான் அவங்கள நம்ம பள்ளிக்கு அனுப்புறோம், படிக்க வைக்கிறோம். அங்க போயிட்டு மறுஜென்ம கதை, யமன் அங்க காத்துக்கிட்டு இருப்பான் கயிறோட, கடா எண்ணெய் சீட்டுல போட்டு பொறிக்க போறான். இதையெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கா பள்ளிக்கூடங்கள் இருக்கு? இந்த கருத்துக்களை வலியுறுத்துவதற்க பள்ளிக்கூடங்கள்? இந்த இந்த ஆசாமி, இந்த மகாவிஷ்ணு என்ற ஆசாமி, அவருடைய பூர்வீகத்தை தோண்டி பார்த்தா எவ்வளவு இழிவான நபர் அப்படிங்கிறது தெரியுது. ஒரு ஸ்டாண்டிங் காமெடியனா இருந்து அதுக்கப்புறம் இந்த இந்த போலி சாமியார்கள் என்னென்ன பண்ணுவாங்களோ அத்தனை வேலைகளை செஞ்சு இப்போ ஆன்மீக சொற்பொழிவாளர் அப்படிங்கிற புது பொறுவில சுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஒரு மோசமான நபர் தான் இந்த நபர். எப்பயுமே ஒரு அயோக்கியம் தான் செய்யற எந்த செயலுக்கும் மிகப்பெரிய அளவுக்கு முட்டு கொடுப்பான். அதே போலத்தான் இந்த ஆசாமியும் அது போல செய்யறான். நான் என்ன தப்பா பேசிட்டேன், பேசுறது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவனுக்கே தெரியும். அதனாலதான் நாட்டை விட்டே ஓடனான். இப்ப இங்க போலீஸால் தேடப்படுகிறான், மிகப்பெரிய தவறு இது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு ரொம்ப யோக்கிய நாட்டம் நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதனால இந்த நபரை சாதாரணமா விடக்கூடாது. இவருக்கு தருகிற தண்டனைங்கிறது இன்னொரு முறை எந்த அரசு சார்ந்த நிறுவனங்களிலும் இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்கக்கூடாது, நடக்க விடக்கூடாது அப்படிங்கிற உணர்வை எல்லோருக்கும் தருகிற அளவுக்கு இருக்கணும். அதுலயும் பள்ளிகள்ல இந்த மாதிரி நபர்களை அழைக்கிற அந்த ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் அவர்களுக்கும் கடுமையான தண்டனை தர வேண்டும். வெறும் இடமாறுதல் அப்படிங்கிறது மட்டும் பத்தாது, மிக கடுமையான தண்டனை. அங்க தற்காலிக பணி நீக்கம் செய்தா கூட தவறு இல்லை. ஏன்னா இளம் மாணவர்கள் மனசுல நஞ்சை விதிக்கிற இந்த மாதிரியான நபர்களை உள்ளே விட்டு அவர்களுக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் தகும். அதனால அரசு தக்க நேரத்தில் விழிச்சிருக்கீங்க, அதே வேகத்துல தண்டனையையும் கடுமையா கொடுங்க.
திரும்ப இந்த மாதிரி ஒரு சம்பவம் இந்த மண்ணில் அரங்கேறக்கூடாது. ஏதாவது ஒரு உருவத்துல நம்ம உள்ள பூந்துடலாம். இந்த மக்களை வந்து நம்ம நம்ம பக்கம் திருப்பிடலாம்னு சொல்லிட்டு இந்த சங்கி கூட்டம் வந்து வெறி பிடிச்சு அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. இதற்கு ஒருபோதும் இடமளிக்காதீர்கள்.